ஸோ நமக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால் கேன்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதோட டிரைவ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ சிஎன்ஜி. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இங்கே கொடுத்துருக்காங்க கியர்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு ஈவியில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிள் நாப் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து நமக்கு கியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அழகாக இருக்குது. ஸோ ஸ்டீரிங் பக்கத்தில் இருக்கனால நம்ம இப்படியே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பழைய வண்டியிலாம் நமக்கு இங்கே இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஸ்டீரிங். இது கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் செட்டப் எல்லாமே ஒரு சேம் தாங்க, பெருசாக ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு சிஎன்ஜி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நம்ம வந்து சிஎன்ஜின்றது இது வந்து பைஃபியூவல் தான். ஸோ பெட்ரோலும் யூஸ் பண்ணலாம், சிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக ஈவியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பிக்கப் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஈவி நமக்கு எலக்ட்ரிக்கில் எப்பவுமே தெரியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்ன்றனால நம்ம ஆக்சுவலி பிரேக்லேருந்து லெக் எடுத்துக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்பீடு. இதில் பார்த்தீங்கன்னா நான் கிளச்சிலேருந்து ரிலீஸ் பண்ண உடனே மூவ் ஆயிடுச்சு. அண்டு பிக்கப் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த அளவுக்கு ஈவியில் இருந்த அளவுக்கு வந்து எனக்கு ஸ்டீரிங் டைட்டாக இல்லை. இதில் டைட்டாதுன்னா இதுலேயும் டைட்டு தான், ஆனால் ஈவியில் இருந்த அளவுக்கு டைட்டாக இல்லை. அண்ட் இதில் மெயினாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் ப்ரெஸ் இப்போ சிஎன்ஜியில் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே டிஸ்பிளேலையுமே சிஎன்ஜின்னு காட்டுது. இதை வந்து சிங்கிள் ப்ரெஸ் கன்வெர்ட்னு சொல்லலாம். இதை இப்போ சிஎன்ஜி ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது நான் வந்து வண்டி ஆஃப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ வண்டி வந்து பெட்ரோலில் ஓடுது. ஸோ சேஞ்சஸ் எதுவுமே தெரியலங்க பெருசா. வாவ், ஓகே, கிராஜுவலாக ஏறுது. நைஸ். பெட்ரோல் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஒன்று சின்ன சேஞ்சஸ்னா வண்டி வைப்ரேஷன் தெரியுது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம். ஆனால் சிஎன்ஜியை விட நமக்கு பிக்கப் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஸ்பீடாக ஓட்டுறேன், பரவாயில்ல. சிங்கிள் ப்ரெஸ்ல வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இப்போ சிஎன்ஜியில் எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். பெட்ரோலில் வந்து நான் இப்போ அந்த பிரிட்ஜ் மேலே ஏற்றும் போது எப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஸ்லோப்பில் ஏற்றுறோன்னா நம்ம வந்து அந்த கிளச் ரிலீஸ் பண்ணாலும் கொஞ்சம் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆக்சிலேட்டர் சேம் டைமில் கொடுத்து நம்ம ஏற்றுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ பெட்ரோலில் ஏறிச்சு வண்டி. இப்போ சிஎன்ஜியில் ஏறும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈவியில் வந்து நமக்கு அந்த ஈவியில் வந்து எனக்கு அந்த இது தெரியல. ஏன்னா நான் அழுத்தவே இல்லை ஆக்சிலேட்டர், பிரேக் விட்டனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிராஜுவலாக ஏறிடுச்சு மேலே. வேணும்னா கொஞ்சம் புஷ் கிடைக்கும். பட் பெட்ரோல்லாம் நம்ம வந்து கம்பல்சரி வந்து ஆக்சிலேட்டர் குத்தாகணும். இப்போ வாங்க சிஎன்ஜி பார்ப்போம். சிஎன்ஜி நல்லா இருக்குப்பா ஏறுறதுக்கு. ஸோ அந்த ஒரு அதான் நான் சொன்னல, பெட்ரோலில் வந்து எனக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. பட் சிஎன்ஜியில் வந்து அந்த வைப்ரேஷன் இல்லை. ரிவர்ஸ் அசிஸ்ட் இருக்கு இதில். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது ஆள் நிற்கிறாங்களா இல்லை ஏதாவது செவ்வறு ஏதாவது வந்தால் கூட நமக்கு அந்த பீப் வருது.